செய்வேன். ஒருவேளை கல்வி கூட இல்லாத ஆகிவிட்டேனே. இல்லாத்தில வரச்சான். அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய அருமை தெரியாமல், உன்னுடைய பெருமை தெரியாமல் தாயே கரம் தட்டு தொட்டில் கட்டி தாளாட்டி எல்லை வளர்த்து விட்டாய் தாயே. இந்த காலத்திலே நான் எல்லாம் செய்வேன். அம்மா நாடு விட்டு நாடு கடத்தி விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது தாயே இருக்கிறாயோ இல்லையோ என்று தெரியவில்லையே தாயே தாயே. அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறவடித்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓராளையோ அன்னை ஓராளையோ அம்மா பிள்ளை படித்த கிள்ளை எனது தாயே மாநில இருந்தாலும் சரி, மக்கள் உருவாக சரி, யார் ஒருவன் பெற்றெடுத்த தாயை கரம் தொட்டு அடிக்கிறாளோ அவருக்கெல்லாம் என்னுடைய நாட்டு மக்களே, அந்த ஆண்டவனாவது எனக்கு இந்த கதி கொடுத்தாள். இது நாடகம் அல்ல, விளையாட்டு கூடம் என்று நினைத்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவா ஆண்டவா
கண்கள் எல்லாம் விரிகிறது, நடந்து நடந்து கால்கள் எல்லாம் சோறுகிறது. தாயே, இருக்கின்றாயோ இல்லை இருந்து விட்டாயோ? 10 மாதம் 300 நாட்கள் இடை நோகே வயிறு நோகே எவனோடு போராடி வாழாடி என ஈடெடுத்த தாயே, அப்படி இருக்கும்போது கரு சுமத வயிற்றை பாராமல் பலமுறை இட்டு விழுத்திருக்கிற தாயே, நீ கொடுத்த சாபம் இன்று எனக்கு பார்த்து விட்டது. தாயே, இருக்கிறாயோ இல்லையோ என்று தெரியவில்லையே. தாய்க்கு தலைமகன் கொல்லி வைப்பார் என்று சொல்வார்களே, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காத போல் இருக்கிறது. அம்மா, அம்மா, ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ எனக்காக பாடினாரோ தூங்கி போனதாரோ அது யாரோ யாரோ அது யாரோ யாரோ. எழலாலே ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அது யாரோ யாரோ அது யாரோ. என்னமாளா தவறு செய்தேன்? கரம் தொட்டு அடித்தது காயம் ஏற்பட்ட தண்டனை. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ எனக்காக யாரோ
ஐயோ ஆண்டவா. என்னதான் அழுது புரண்டாலும் ஆண்டாடு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மண்ணில் மீது வருவது கிடையாது. அப்படி இருக்கும்போது சரி, எனக்கென்று ஒருவள் காத்து கொண்டிருப்பாள், அவள் சென்று பார்க்கலாமே. அந்த இறைவள் பாழும் பிரம்மன் என் தலையிலே பதகொலைய போட்டளவை என் தாய் எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து என் தாயின் மடில் மீது நான் படுத்து உறங்கவே ஆசையாக இருக்கிறேன். அம்மா அம்மா, இருக்கும் தேடி இருத்தி தேடி